ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் லீவுக்கு போகிறோம். இன்றைக்கி லீவு பாருங்கள் செய்கிறோம் வச்சு. நாங்கள் முதல் முறையாகவே இப்போ லீவுக்கு வந்திருக்கோம். ரம்ஜான் டயத்தில் இப்போ ஒரு பூங்காவில் இருக்கோம். இப்போ ஊஞ்சாடிக்கிட்டு இருக்கோம். மச்சான் பாருங்கள் எப்படி ஆடிக்கிட்டு ஊஞ்சா போட்டு அதை ஆடிக்கிறோம். ஒரு சோட்டு இதுக்கு இப்போ எல்லோரும் இருக்கணும் பாருங்க. ஆமாம், நாங்கள் இந்த இங்கிலத்துல சாப்பிடுவோம். இந்த லக்கத்தில் எங்கள் மச்சான் குவைத்துக்கு 1 மாதம் முடிஞ்சிச்சு. இந்த ஒரு லீவு கிடைக்க போவையில் முதல் லீவு சர்ச்சுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சர்ச்சில் ரவி, நம்ம சோட்டு, எங்கள் மச்சான் அப்படியே இந்த மாதா பார்க்க போயிட்டுருக்க. மாதா போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்க. ஆல்ரெடி போய் பாவ சங்கீதம் தான் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நல்லா வேண்டிட்டு போகிற சம்பளம் உடனே அதிகமான கிடைக்கணும் வேண்டலை. கொடுக்குற சம்பளத்தை கரெக்டாக கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து விஜய். சர்ச்சை விட்டு இப்போ பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். நான் என் மச்சானு. மச்சான் வேண்டியிருக்காரு நல்லா. ஓ மை காட், எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் லாஞ்சி போட். லாஞ்சி போட்டில் இப்போ மச்சான் அப்பா இந்த வேலைக்காச்சும் நீங்கள் எடுத்து விட்ருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிற. வீட்டில் உட்காந்துட்டு ஏசியில் இருக்கிறத விட்டுட்டு இந்த வேலைக்காம் பதில் பீச்சில் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ இது என்ன மச்சான், தண்ணி எழுறதுக்காது சுக்கானா? அப்போ இது அது சரி, இதான் பாத்ரூமா? மாஷா பாத்ரூமா பாருடே ரைசங்கரு. பாத்ரூம் பாடுறா. கடலே பார்க்காம அப்படியே என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்காரு. இவரை பாரு, அங்கே பார்த்து போ, கீழே விழுந்துடாம. பீச்சில் சுதந்திரமாக தெரியும். இன்றைக்கி ரம்ஜான் டைம்னால ஒரு சனங்களும் இல்லை, ஒரு கூட்டமும் இல்லை. எங்கள் மச்சானுக்கு முதல் லீவு, அதனால் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறாளா இல்லையான்னு தெரில, பார்ப்போம். எப்பவுமே துபாயிலேருந்து கம்மியாக தான் இருக்குது இப்படி மாதிரி இன்னும் ஒரு ஃபீலில் இருக்க. மீன் இன்னும் பிடிச்சாங்களா? இந்தா கடைசியில் தலைவன் ஒரு மீனை பிடிச்சிட்டாரு. அந்த மீனை எடுத்து போய் கீஸில் வைக்க போகிறாங்க. அதுக்குள்ளே நாங்கள் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆல்ரெடி இப்போ கடைக்குள்ளே வந்தாச்சு. அப்படியே லீவ்லாம் எல்லாம் முடிச்சுட்டு எங்கள் மச்சானை அப்படியே ஒரு சைடாக பார்த்தா, ஓ மை காட் நல்லா இருந்துச்சு லீவு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு எங்கள் மச்சான் அப்படியே போயிட்டு இருந்தேன். அடுத்த லீவு எப்போ வரும்னு அப்படியே இவங்க இருந்தீங்கன்னு பார்த்தா இன்னமும் சைட் அடிச்சுட்டு தான் தர்றேன். வாங்கடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.